கலாத்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 2வது வசனம் கூட வாசிமா. 2வது வசனம் கூட நான் தேவ அறிவிப்பினாலே காண்பித்தேன். இனிதான் கவனிச்சுக்கிடுங்க. ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. போதும் போதும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசி கிருஷ்ணா. கடைசி அந்த கடைசி நான் ஓடுகிறதும் ஓடினதும் அதை வாசி. ஆம், நான் ஓடுகிறதும் ஓடினதும். போதும் போதும் போதும். 2 காரியத்தை சொல்றார். நான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஓடுகிறதும் ஏற்கனவே ஓடினதும் என்ன செய்திடக்கூடாது, வீணாகாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது சாதாரண ஒரு ஊழியர் சொன்ன வார்த்தை அல்ல, ஒரு விசுவாசி சொன்ன வார்த்தையும் அல்ல. இது யார் சொன்ன வார்த்தை என்றால் பிரதான அப்போஸ்தலர்களில் கொஞ்சம் கூட குறையாத ஒரு பிரதான அப்போஸ்தலர். புறஜாதிகளுடைய அப்போஸ்தலர் யார் என்று கேட்டால் உடனே எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவோம், புறஜாதிகளுடைய அப்போஸ்தலர் யாரு? பவுல். அந்த பவுல் தான் சொல்றாரு, நான் ஓடுகிறதும் ஓடினதும் என்ன செய்திடக்கூடாது, வீணாகாதபடிக்கு. ஒரு பெரிய அப்போஸ்தலனுக்கே அவரே அப்படி ஜெபிப்பார் என்றால், அல்ல அப்படி சொல்லுவார் என்றால், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் எப்போதும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஆழமான ஒரு எண்ணம் இருக்கணும். நான் ஓடிக்கொண்டிருப்பதும் ஓடினதும் வீணாகிவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு கருத்து அல்லது அந்த ஒரு ஆழமான இருதயத்தில் பதிந்திருக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் ஒரு காலம் நீங்க வீணாகாம ஓட மாட்டீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும். ஓடுகிறதும் ஓடினதும். அப்படிதான் நம்ம சரியா சொன்னா ஓடுகிறது. இப்ப நான் அது பிரசன்ட், இப்ப ஓடிட்டு இருக்கிறேன். ஓடுகிறதும் ஓடினது ஏற்கனவே ஓடி வந்தது. ரெண்டும் என்ன செய்யக்கூடாது, வீணாயிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன போதிக்கிறதுனா, ஒரு மனிதன் ஒரு 100 வருடம் வாழ்ந்து அதுல 99 வருடம் 364 நாளும் நல்லா நடந்து, நல்லா கவனிச்சுக்கிட்டு, ஒரு மனுஷன் 100 வருடம் உயிரோடு இருந்து அதுல 99 வருடம் 364 நாட்களும் சரியாக நடந்து அந்த 100 வயதை முடிக்கிற அந்த கடைசி ஒரு நாள் அவனுடைய நீதியிலிருந்து தவறிவிட்டான் என்றால், அதுக்கு முன்னாடி செய்த அந்த 99 வருஷ பிரயாசம் என்ன ஆகிடும், எளிதா புரிவதற்காக அப்படி சொன்னேன். அல்லேலூயா. அப்படி யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம தேவன் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து தெரிந்தெடுத்த தேவன் கைவிட மாட்டார். ஆனால் ஒரு விசுவாசிக்குள்ள எப்பொழுதுமே ஒரு உணர்வு இருக்கணும். நான் ஓடிக்கொண்டிருக்கிறதும் ஏற்கனவே நான் ஓடினதும் என்னவாயிடக்கூடாது, வீணாயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு கடைசி வர அவன் எப்படியாவது எதிலாவது விழத்தள்ளிடலாமான்னு போராடிட்டே இருப்பான். சிலர் நினைப்பாங்க இளைஞர்களுக்கு தான் போராட்டம். அதுல சில பிள்ளைகள் நினைப்பாங்க சில என்கிட்ட பாஸ்டர் வாலிபர்களுக்கு பேசுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் யார் பேசுகிறது? அதிலும் நான் இந்த காலத்துல பார்க்கிறேன், வாலிபர்களை விட அதிகமாக இடறுகிறது யாரு அப்படின்னா, நீங்க இங்க நிறைய பேர் நான் பார்க்கிறேன், முதிர் வயது உள்ளவங்க தான், நடுத்தர வயதும் தாண்டினவங்க தான் இருக்கிறீங்க. ஆனால் வாலிபர்களிடத்துல வருகிற தோல்விகளை காட்டிலும் நான் பொதுவாக சொல்லுகிறேன், அதிகமாக இடறுகிறதும் விழுகிறதும் யாருன்னா கொஞ்சம் வயோதிபர்களோ கொஞ்சம் வயது சென்றவர்களும் தான். அல்லேலூயா. அதுக்காக வாலிபர்கள் இடறவே இல்லை என்றல்ல. அதுக்கு பொருள் பர்சன்டேஜ் வச்சு பார்த்தா இவங்களை விட அவங்ககிட்ட தான் ஜாஸ்தியா விழுகுதல் என்கிற அந்த காரியம் இருக்கிறது, வீணாய் ஓடுகிறது என்கிற காரியம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு விசுவாசி நான் ஓடுகிறதும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. சோத்திரம். அதுல ரொம்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளை கவனமா இருக்கணும். பவுல் இந்த ஒரு இடத்திலும் மட்டுமல்ல, பல இடங்களிலே இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்வதை பார்க்க முடியும். நீங்கள் பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் வசனங்களை வாசியுங்கள். நான் வீணாக ஓடினதும்
வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் என்றால் இயேசு வந்து சபையை சேர்க்கிற அந்த கிறிஸ்துவின் நாளில் பரலோகத்திற்கு சேர்க்கப்படுகிற சபை சேர்க்கப்படுகிற அந்த நாள், அதுக்காக தானே நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். அதுதானே நம்முடைய வாஞ்சை. சோத்ரம். சபையுடைய எதிர்பார்ப்பு அதுதானே. சபையுடைய பெரிய மோட்டோ இது என்று கேட்டால் இயேசு வரும்போது அவரோடு சேர்க்கப்பட வேண்டும். அதிலும் அவருடைய ரகசிய வருகையில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகும்படி. வாசிமா. ஆமென். உலகத்தில் எப்படி பிரகாசிக்கணும், இது மொத்த சபையை பார்த்து சொல்லுகிறார். சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் நம்ம சாட்சியா நிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஓடுகிறது வீணாக கூடாது. இந்த கடைசி நாள்ல அதை தான் உங்களோடு பேசி ஆண்டவர் உங்களை எந்த ஓட்டத்துக்கு உங்களை இறக்கி விட்டுருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நீங்க ஜெயித்து முடிப்பீங்க என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த 1 கொரிந்தியர் 9:24 பைபிள் இப்படி சொல்கிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? உலகத்தில் ஓடுனா எத்தனை பேருக்கு பரிசு? வேகமா சொல்லுங்க. உலகத்தில் ஓடும் போது எத்தனை பேருக்கு பரிசு? 3. அதுவும் கரெக்டு தான், புள்ள சரிதான். 3 தான். ஃபர்ஸ்ட், செகண்டு, தேர்டு. ஆமா, சோத்திரம். கோல்டு, சில்வர், ஆமா, வெண்கலம், 3. நல்லது. ஆனா பைபிள் ஒருவனே, அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அல்லது கிரீடம், ஆமா, கோல்டு மெடல் எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாங்க? ஒருவருக்கு. ஆனா இந்த பரலோக ஓட்டத்தில் ஓடுறவங்களுக்கு இந்த மெடல் எத்தனை பேருக்குன்னா ஓடி முடிக்கிற எல்லாருக்கும். ஓடி முடிக்கிற ஒரு ஆளுக்கு தான்னா நம்ம எல்லாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே சிலர் சொல்லுவாங்க 1,20,000 அப்படின்னா நம்ம எல்லாம் விசுவாசியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கிடையாது. 1,24,000 மனிதர் சொல்லுகிற போலியான ஒரு எண்ணிக்கை. அது பரலோகத்துக்கு சேர்க்கப்படுறவங்களுக்கு எண்ணிக்கை கடங்காது, எண்ண முடியாதவர்கள் பரலோகத்தில் சேர்க்கப்படுவார்கள். ஆமேன். அதுதான் சத்தியம். ஆமேன். யாராவது 1,20,000 பேர் தான் சியோனுக்கு போவாங்கன்னா உனக்கு உபதேசத்தை கொண்டுக்கிட்டு, என் பைபிள் சொல்லுது, கடற்கரை மணலை போல திரளான ஜனங்கள், ஜாதிகள், கோத்திரங்கள், பாசைக்காரர்கள், தேசத்தை எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஆமேன். எனக்கு சந்தோஷம். உலகத்தில் ஓடி முடிச்சா அந்த யார் ஃபர்ஸ்ட்ல வர்றாங்களோ அவங்க தான், ஒருவர் தான் பெற்றுக்கொள்வாங்க. உலக ஓட்டத்தை பற்றி பவுல் சொல்றார். ஆனால் இந்த பரலோக ஓட்டம் ஓடுறவங்களுக்கு எப்படின்னா, நீங்க வாசிங்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அவருடைய 7-8 வசனங்களை வேகமாக. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதி இருக்கிற எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சேர்ந்து சொல்லுவோம், எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரம் ஓட்டத்தில் ஒருவர் தான். ஆனா ஆவிக்குரிய ஓட்டத்தை நீ ஓடி முடிச்சா கிரீடம் காத்திருக்கிறது. ஓடி முடிச்சா அவனுக்கு என்ன காத்திருக்குது? கிரீடம் காத்திருக்கிறது. எனவேதான் வெளிப்பட்டதில் வாசிக்கிறோம், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள விடாதே. நல்ல சொல்லுங்க. இல்லையா? உங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. ஓட்டம் முடிக்கிற அத்தனை பேருக்கும், முதல்ல வர்றவங்களுக்கு இல்ல, முதல் நூற்றாண்டுல ஓடுனவங்களுக்கு அல்ல, அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களுக்கும் உண்டு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த வில்லுகுரி ஐபி சபையில ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அந்த கிரீடம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க ஓடுனது வீணாகி விடக்கூடாது. ஓட்டத்தை என்ன செய்யணும்? வெற்றியா முடிக்கணும். அல்லேலூயா. ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் கிரீடம் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கும் கிரீடம் இருக்கிறது. நீங்க வெற்றியா ஓட்டத்தை முடித்தால் அந்த கிரீடத்தை தேவகுமாரனாகிய இயேசுவே உங்க தலையில வைப்பார். எவ்வளவு ஆனந்தம்! கரங்களை தட்டி எவ்வளவு சந்தோஷம்! கோடான கோடி தூதர்கள் நடுவில், கோடான கோடி பரிசுத்தவான்கள் மத்தியில அந்த கிரீடம் விசுவாசிகளுக்கு தலையில வைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பழைய ஒரு பாட்டு உண்டு, தங்க கிரீட கூட்டத்தில் உன் பெயர் அழைக்கும் நேரத்தில். எவ்வளவு ஆனந்தம்! பிரைஸ் தி லார்ட். சரி, ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டும். ஓட்டத்தை
நம்ம பாதியில் விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் ஓட்டத்தை பாதியில் விட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதாத பட்சத்தில் எத்தனை நாள் அந்த ஸ்கூல் டே கம்ப்ளீட், அந்த இயரில் உள்ள அத்தனை அந்த ஸ்கூல் நாட்கள் போனாலும் அதனால் அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ஒரு விசுவாசி எல்லா நாளும் சபைக்கு வந்தும் தன் ஓட்டத்தை சரியாய் ஓடி பிடிக்காட்டா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. எனவே கர்த்தரே, என் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கணும். நிறைய பேர் பாதியில் விட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும், உங்களோட கூட ஆமென் சோத்திரம் இந்த ஓட்டத்தை ஆரம்பித்த சிலர் இப்போ உங்க கூட இருக்க மாட்டாங்க. சோத்திரம், நான் என்னோடு கூட ஞானஸ்நானம் எடுத்த 7 பேர், நாங்கள் ஒரே நாளில் 7 பேர் ஞானஸ்நானம் எடுத்தோம். அந்த 7 பேரில் எனக்கு தெரிந்து ஒரு 2-3 பேர் தான் இன்றைக்கு வர விசுவாசத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. கரமேத்த அல்ல சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். நான் சும்மா அப்படி சொல்லலை, எனக்கு அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன். சபைகளில் வந்து கூட ஒரு வருஷத்தில் பலர் ஆமென் சோத்திரம் வருவார்கள், பலர் ஞானஸ்நானம் எடுப்பார்கள், பலர் சபை நம்ம நினைப்போம். சிலரை பார்த்தா, ஓ இவங்க இனி சபைக்கு பயங்கரமாக உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேகம் அப்படி இருக்கும். ரொம்ப வேகமாக வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, சில விடுதலைகள் அவங்களுக்கு கிடைக்கும், சில அற்புதங்கள் நடக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆளை என்ன செய்யாது. அல்லேலூயா. சோத்திரம். என்னையா ஆளை காணலையேன்னு கேட்டால் சொல்லுவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை பாஸ்டர். சரி, அடுத்த வாரம் கேட்டால் அடுத்த இன்னொரு சாக்கு போக்கு. பிறகு இப்படி கூப்பிடுறதுக்காக 1-2 நாள் ஆளை பார்க்கல, அதுக்கு பிறகு ஆளை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இப்படி ஏராளமான மக்கள், சகோதரர்கள் சகோதரிகள். நான் பொதுவாக இந்த கர்த்தரை விட்டு தூரம் போகிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கத்தில் வேதனை இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பந்தயத்தை இழந்துட்டாரே, அவன் பந்தயத்தை இழந்துட்டானே, பாதியில் நின்றுட்டானே, எவ்வளோ பெரிய ஒரு மகிமையை இழந்துட்டானே அப்படின்னு பாரப்படுவேன். சோத்திரம். விழுவதற்கு 1000 காரணம் இருக்கலாம். அல்லேலூயா. நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எந்த ஒரு விசுவாசி தனக்க பலத்தில் நிற்கிறானோ அவன் ஓடிக்கிடவே மாட்டான். பிரைஸ் எல்லாம், அவன் ஓடிக்கிடவே மாட்டான். நீ ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும்னா என்ன செய்யணும்? விழுந்து போறவங்களை பற்றி நிறைய பைபிளில் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல போகல. ஏன்னா ஆமாம், இது ஒரு சந்தோஷமான நாள், உங்களை ஆசீர்வதிக்கிற நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால விழுந்தவங்களை பற்றியோ அவங்க விழுந்ததுக்கான காரணங்களை பற்றியோ நான் சொல்லவில்லை. உங்களுக்கு நான் கேட்டாலே நீங்கள் சொல்லுவீங்க, ஓட்டத்தில் விழுந்து போனவங்க, ஓட்டத்தில் ஆமென் சோத்திரம் லெக்கை அடையாத நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக லோத்துடைய மனைவி ஓட்டத்தில் என்ன செய்து போனார்கள், லெக்க அடையல, பின்னால் பார்த்துட்டாங்க, உப்பு தூணா மாறிட்டாங்க. நீ விட்டு வந்த உலகத்தை பார்த்தா அவ்வளவுதான் அம்போ. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. லோத்துக்கு குடும்பமே ஓட்டத்தில் தோத்து போனாங்க. கர்த்தர் மலைக்கு போவாங்கன்னா இவர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு அங்கே ஆபத்து இருக்கு, நான் எங்கே போறேன், பக்கத்தில் இந்த கிராமத்துக்கு போறேன். கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போனாதான் ஓட்டத்தில் ஜெயிக்க முடியும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓட்டத்தில் ஜெயித்தவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறது. ஒரு 10-20 நிமிஷம் தியானித்து விட்டு எல்லாருக்காகவும் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருக்குள் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இங்கே எப்படி ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா இருக்கிறோமோ அப்படி நம்ம பரலோகத்திலே வந்து பார்க்கணும். எத்தனை பேர் சந்தோஷமாவே? நம்ம இங்கே இதுக்கு இந்த உலகத்துக்காக மட்டும் ஓடுறவங்க அல்ல. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானால் அவன் எல்லா மனிதனும் எப்படிப்பட்டவனாக இருப்பான், பரிதவிக்கப்பட்டவனாக இருப்பான். நம்ம இம்மையில் உள்ள ஆசீர்வாதங்கள், இம்மையில் உள்ள நன்மைகள், அது நிறைய உலகத்தில் ஆமென் மக்கள் அதுக்காக ஓடுறவங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுறவங்க அல்ல, நம்ம பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படியாக பரலோக அழைப்பை பெற்ற பரிசுத்த சகோதரர்கள். நான் சொல்லல, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே. அப்ப நீங்களும் நானும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பரிசுத்தத்துக்காக அவருக்காக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நம்முடைய ஓட்டம் ஜெயமாகி முடிய வேண்டும். எதுக்கு சபையிலே 40 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம், 10 நாள் ஜெபம், 7 நாள் ஜெபம், இரவு ஜெபம், ஆமென் உபவாச ஜெபம், ஆராதனை, பைபிள் ஸ்டடி, இது இல்லாமல் வீட்டு கூட்டங்கள், எதுக்காக? சரியாக நேராக ஓடி அந்த பந்தய பொருளை பெற வேண்டும்.
ஆமென். பந்தய பொருளை பெற வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, ஓட்டம் ஜெயமாய் இருப்பதற்கு வேகமாய் வாசிக்கலாம். முதல்ல எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோட ஓடணும். அல்லேலூயா. முதல்ல பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். நல்லா கவனிக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த திரளான சாட்சிகள், ஓடின சாட்சிகள், ஜெயித்த சாட்சிகள், சிங்கத்தின் வாயை கட்டின சாட்சிகள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்த சாட்சிகள், விசுவாசத்தினால அற்புதங்களை நடத்தின எத்தனையோ சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் நமக்கு முன்னால ஓடின பலர் இருக்கிறார்கள். ஆமென். அவங்க எல்லாம் ஓடி ஓட்டத்தை முடித்தவங்க. அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சொல்றாங்க, விசுவாசிகளே, நாங்க ஓடி ஜெயிச்சிருக்கிறோம், நீங்களும் எங்களை போல இயேசுவை பார்த்து ஓடுங்க. ஆமென். அந்த வசனத்தில் மிக அருமையா இருக்கிறது. ஒரு ஓட்டம் ஜெயிக்க வேண்டும் என்றால் சோத்திரம், விசுவாசத்தை துவக்குகிறவரும். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே விசுவாசத்தை துவக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க, இயேசு. ஆமென். தைரியமா சொல்லணும், எனக்குள்ள இந்த விசுவாசத்தை இயேசு துவக்கினார். ஆமென். நான் என் இருதயத்தின் ஆழத்தில் சொல்றேன், இந்த பெந்தகோஸ்தே விசுவாசத்துக்குள்ள நானாக வரல, அந்த பரலோக தேவகுமாரன் அந்த விசுவாசத்தை எனக்குள்ள துவக்கி வைத்தார். அல்லேலூயா. துவக்கிறது மட்டுமல்ல, துவக்கிறவரும் முடிக்கிறவருமா. துவங்கினா அவர் என்ன செய்ய, நமக்குள்ள துவக்கினது யாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து. அவர் துவக்கி அவரே என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப துவக்கிறவரும் முடிக்கிறவரும். நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த விசுவாச வாழ்க்கையில நானாக வரல, அல்லது எப்படியோ நான் இதுக்குள்ள வரல. கர்த்தர் அந்த விசுவாசத்தை எனக்குள்ள துவக்கி வைத்தார், என குடும்பத்தில் துவக்கினார். என் குடும்பத்தில் பலர் இருந்த போது எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை துவக்கினார். என் குடும்பத்தில் கூட எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை துவக்கினார். சொல்றவங்க மட்டும் கரங்களை தாட்டி அந்த விசுவாசத்தை கர்த்தர் துவக்கினார். ஓ ரிஷா டபார் 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 டபோ ரிஷா டபார் டபார் டபோ. ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனிதர்களும் அல்ல, எந்த தலைவர்களும் அல்ல, இயேசுவே தேவகுமாரனு எனக்குள்ளே துவக்கினார். எனக்குள்ளே துவக்கிறவன் அவர்தான். சோத்திரம். எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறவர்? வெற்றியாய் முடிக்கிறவரும் அவர்தான். இப்ப வெற்றியா முடிக்கணும்னா அதுல முக்கியமா 4 காரியம் இருக்கு. எல்லாம் சொல்லல, நான் வேகமா அங்கங்கே இருந்து சில காரியங்கள், வெற்றிக்கான காரியங்களை மட்டும் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதல்ல அங்க பார்க்கிறோம், சோத்திரம், அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற யாரை பார்க்கணுமா? இயேசுவை நோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க, யாரை நோக்கி? இயேசுவை. சத்தமா சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. ஓட்டத்தை நீ ஜெயிக்கணும்னா நீ யாரை நோக்கணும்? இயேசுவை நோக்கி. ஸ்தோத்திரம். இயேசுவை நோக்கி ஓடுனா நீ தோக்கவே மாட்டா. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் ஓட்டத்தை வெற்றியா முடித்த முதல் வெற்றி வீரர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமை. நல்ல பலமா ஜெயித்தவர்களுக்கு கரம் தட்டுவார்களே. இயேசு வெற்றியாய் ஓட்டத்தை ஜெயித்து முடித்தார். அவருக்கு கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு. ஓ ரிஷா டபார் டபார் டபா. ஓட்டத்தை பாதியில விட்டவர் அல்ல இயேசு. யூதாஸ் பாதியில விட்டுட்டான். சோத்ரம். பலர் பாதியில விட்டுட்டாங்க. ஆனா நம்முடைய குரு, நம்மை அழைத்தவர், வெற்றியாய் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசி யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். அல்லேலூயா, இயேசுவை நோக்கி ஓடணும். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு சீசர்களை படகுல வேகமா ஏறும்படி அவர்களை, ஆமென், சோத்திரம், ரொம்ப உற்சாகப்படுற வேகமா படகுல ஏற சொல்றாரு. ஒரு 20,000 பேருக்கு அதிகமான மக்களுக்கு ஆகாரம் கொடுத்து சோர்ந்து இருக்கிற சீசர்களை பார்த்து நீங்க வேகமா என்ன செய்யுங்க? அவர்களை படகுல ஏறும்படி துரிதப்படுத்தினார் என்ற அந்த இடத்துல இருக்கும் அந்த வசனம். துரிதம். அப்ப சீசர்கள்னா கொஞ்சம் மடிக்கிறாங்க படகுல ஏறுறதுக்கு. ஆனா கர்த்தர் துரிதப்படுத்துகிறார்.
ஒரு சத்தியத்தை சொல்றது, சபைக்குள்ள வர்றதுக்கு கர்த்தர் உங்களை துரிதப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க மாம்சம் வேண்டான்னு சொல்லிச்சு, சில சொந்தக்காரங்களும் சொன்னா போவாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் உங்களை துரிதப்படுத்தி கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. சீசர்களுக்கு படகுல ஏற விருப்பம் இல்லை, ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு களைப்பு, ஏன்னா அதிகமான அந்த பனினால கொஞ்சம் களைப்பு, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா கர்த்தர் இல்லை நீங்க படகுல ஏறுங்கன்னு துரிதப்படுத்துறாரு. எல்லாரும் படகுல ஏறியாச்சு, படகு இப்ப கடல்ல போயிட்டு இருக்குது. இந்த படகுகளுக்குள்ளும் கர்த்தர் நம்ம எல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா சொல்ல முடியும்? இந்த ஐபிசி வில்லுகுரி சபையாகிய படகுல கர்த்தர் என்னை ஏற்றி வச்சிருக்கிறாரு. இந்த படகுல கர்த்தர் என்னை துரிதப்படுத்தி ஏற்றி வச்சிருக்கிறாரு. நான் வர விரும்பல, நான் கொஞ்சம் உலகத்துக்குள்ள தான் இருக்க விரும்புறேன். ஆனா அந்த தேவன் என்னை அன்பு வச்சு என்னை இதுக்குள்ள கொண்டு இருத்தினார். சந்தோஷம் உள்ளவங்க தலைக்கு மேல கரங்களை தாட்டி, இந்த பட்டணத்துல பல லட்சாதிபதிகள், பல பணக்காரர்கள், பல கோடீஸ்வரர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கும் போது என்னை இந்த விசுவாச படகுல ஏற்றினார். இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு ரெண்டுமாய் தெரிந்தெடுக்கிற தேவன் இந்த மாவட்டத்தில் கர்த்தருக்கென்று உங்களை தெரிந்தெடுத்த அந்த தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பாவத்துக்குள்ள இருந்தீங்க, உலகத்துக்குள்ள இருந்தீங்க, ஆனா தேசருடைய அன்பு உங்களை தேடி இந்த படகுல ஏற்றி விட்டது. படகுல ஏற்றி விட்ட இயேசு மலையில பேர் உட்கார்ந்து என்ன பண்ணினாரு? ஜெபம் பண்றாரு. படகு கடல்ல போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் இந்த படகுல ஏற்றி வச்ச கர்த்தர் பிதாவுக்கு வலது பக்கத்துல இருந்து எனக்காக உங்களுக்காக இடைவிடாம 365 நாளும் கர்த்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு கூட இடைவெளி உண்டு. தேவகுமாரனுக்கு ஜெபத்துக்கு என்ன கிடையாது? இடைவெளியே கிடையாது. ஜெபித்துட்டே இருக்கிறாரு. ஜெபித்துட்டு இருந்தாலும் அவருக்கு பார்வை யாருக்கு மேல இருக்குது? நம்ம வேலை. ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. யாரை ஏற்றி கடல்ல விட்டாரோ, யாரு படகுல போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தெய்வ பிள்ளையே, நீ அறியாவிட்டாலோ நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் எத்தனை விபத்துகள். நீ பாதுகாக்கப்பட்டாய். ஓ ரிஷா டபா டபா. ஒரு செகண்ட் தவறி இருந்தா நீ இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டிருப்பாய். ஆனா அவருடைய கருணை அந்த கண்கள் உன் மேல இருந்தது, நீ பாதுகாக்கப்பட்டாயே. சந்தோஷமா கரங்களை தட்ட மாட்டியா? கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டியா? அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. படகை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. படகை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது என்றால், எதிர்காற்று, அலைகள். நல்லா கவனிச்சுடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஆமென் அலைகள், போராட்டங்களை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதுங்க. என்ன கஷ்டப்படுறேன், என்ன நெருக்கப்படுறேன், அப்பா எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆனா எவ்வளவு கஷ்டம். ஆமென். யாருக்கும் தெரியாது. சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு யாருக்கும் தெரியாது உங்க கஷ்டம். ஆனா நீங்க படகுல தண்டு வலிச்சு கஷ்டப்படுறத யார் உங்களை படகுல ஏற்றி விட்டாரோ அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. என் கஷ்டத்தை, என் நெருக்கத்தை, உபத்திரவத்தை யார் பார்க்காட்டாலும் என்னை படகில் சபைக்குள்ள சேர்த்தவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓ ரிஷா டபா டபா டபா. நல்ல அபிஷேகத்தோடு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தண்டு வலிச்சு கஷ்டப்படுறத அவர் பார்க்கிறார். எந்த மாமனும் மச்சானும் யாரும் சொந்தங்கள் நண்பர்கள் யாரும் வரல. ஆனா அந்த 4ஆம் ஜாமத்துல, அந்த நடு ராத்திரியில யார் கடல்ல படகுல ஏத்தி விட்டாரோ அந்த அருமை நாதன் தேவகுமாரர் கடலுக்கு மேல என் பரிசுத்தர் நடந்து 4ஆம் ஜாமத்துல அந்த சீசர்களை தேடி வந்தார். இன்றைக்கு இரவுல சொல்றேன், உங்களை இந்த சபைக்குள்ள ஒரு ஷடபர்கடபோ இந்த விசுவாச ஓட்டத்துல உங்களை ஓட வைத்திருக்கிற தேவன் உங்க பிரச்சனையில, உங்க போராட்டத்தில், உங்க கஷ்டத்துல, உங்க நெருக்கத்துல காணாதவர் போல் இருக்க மாட்டார். நடு ஜாமத்துல கடலின் மேல் நடந்து வந்தவர் உன் குடும்பத்துல கடந்து வருவார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? சந்தோஷமா நல்ல அபிஷேகத்தோடு என்னை காண்கிறவரை ஆமென் நான் காண்கிறேன். ஆமென். ஓ ரிஷா டபா டபா டபா.
சில பிள்ளைகளுக்கு குடும்பத்துல இந்த ஜெப நாட்களை தொடர்ந்து 4ஆம் ஜாமத்துல கடந்து வந்த கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வர போகிறார். உங்க வாழ்க்கையில கடந்து வர போகிறார். ஓ அபிஷேகத்துல துதி தெய்வ பிள்ளையே, ஆமென். சூழ்நிலைக்கு மேல கடந்து வருகிற தேவன். ஓ ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, தேவகுமாரனுக்கு மகிமை. 4ஆம் ஜாமத்துல கடந்து வருகிற தேவனை பார்த்துக்கிட்டு சீசர்களுக்கு இயேசுவே இயேசுன்னு தெரியல. சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆவேசம். அல்லேலூயா. உடனே கர்த்தர் சொல்றாரு, நான் தான், என்ன செய்யாதுங்க, பயப்படாதுங்க. உடனே பேதுரு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. அல்லேலூயா. பேதுரு சொன்னதை யாராவது ஒரு ஆள் சொன்னா ஒரு கிளாப் பண்ணுவோம் உங்களுக்கு. நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் வரட்டுமா? அல்லேலூயா. அந்த சொன்னது கர்த்தருடைய பிள்ளை சேர்ந்து சொன்னாங்க, சரி பரவாயில்ல, அவன் ஒரு கிளாப் பண்ணிடுவோம் கரங்களை தட்டி. அல்லேலூயா. நீரே ஆனால், நீரே ஆனால். அந்த வார்த்தை பேதுருக்கு விசுவாசம். ஆண்டவரே நீரே ஆனால் நீ கடலுக்கு மேல் நடந்து வாரீர், நானும் உம்மிடத்தில் வரட்டும்னு கர்த்தர் உடனே வா. என் இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை பார்க்கவே முடியாதுங்க. அவர் சொல்றாரு, வந்து பார், இதிலும் பெரிதானவளை காண்பார். இயேசுடத்துல வந்தாலே இதிலும் பெரிதானவளை நீ காண கர்த்தர் உதவி செய்வார். இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். கடல் தண்ணிக்கு மேல யாராவது நடக்க முடியுமாமா? பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் சொல்ல முடியாது. சோத்திரம் எல்லாருமே சொல்லுவோம் முடியாது. ஆனா பேதுரு இப்ப எங்க நடக்கிறாரு? தண்ணிக்கு மேல. ஆனா ஒரு விஷயம், யாரை பார்த்து நடக்கிறாரு? இயேசுவை பார்த்து. இயேசுக முகத்தை பார்க்கிறாரு. இயேசுக முகத்தை பார்த்தா பேதுரு எங்க நடக்கிறாரு? தண்ணிக்கு. நான் சொல்ற விசுவாச பிள்ளையே, இந்த உலகம் நடக்க முடியாத இடத்துல ஒன்ன கர்த்தர் நடத்துவார். காரணம், நீ இயேசுவை பார்க்கும்போது. நீ இயேசுவை பார்க்கும்போது. சமுத்திரம் எதை காட்டுகிறது? உலகத்தை காட்டுகிறது. சமுத்திரம் அதே உலகத்தை காட்டுகிறது. இந்த உலகம் நிறைய விசுவாசிகளை மூழ்கடிச்சிருக்கலாம், ஆனால் நீ இயேசுவை பார்த்து நடப்பாய் என்றால் நீ மூழ்க மாட்டாய். கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவங்க ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நீ கர்த்தர் இயேசுவை பார்த்து நடந்தா கடலுக்கு மேல கூட நடக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுக்காக நாளைக்கு யாரும் போய் முட்டங்கடல்ல காலை வச்சு நிற்காதுங்க. பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லாதுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் முதல்ல சொல்லிட்டேன், சமுத்திரம் எதை காட்டுகிறது? உலகத்தை காட்டுகிறது. நீ உலகத்துக்கு மேல நடப்பா. உலக மேல வர முடியாது, கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. வேகமா நான் சொல்றேன், இந்த சீமோன் பேதுரு இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜெயமா நடந்துகிட்டே இருக்கிறாரு. திடீரென்று எதை பார்த்தார்? நல்லா கவனிச்சிடுங்க. உன் பிரச்சனையை நீ பார்த்துட்டா அவ்வளவுதான். உன் பிரச்சனையை பார்க்காத, உன் கஷ்டம், உபத்திரவம், வியாதி அல்லது கடன் எதுவோ நீ அதை பார்த்துட்டேன்னா அப்படியே அமிழ தொடங்கிடுவா. பார்த்தான், வாசிக்குமா, கண்டு. ஆமா, எப்போ இயேசுக்கு முகத்தை பார்க்கறத விட்டுக்கிட்டு காற்றையும் அந்த கடல் பயங்கரமா அலை அடிக்கிறதையும் பார்க்க தொடங்கின உடனே அவன் என்ன செய்தானாம்? அமிழ தொடங்கினான். சோத்திரம். சிலர் கேட்பாங்க, என்னங்க இயேசுவான்னு சொன்ன பிறகு வந்த பேதுரு ஏன் கடல்ல அவிழ்ந்தான்? இயேசு சொல்லிதானே வந்தான் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நான் சொல்லுவேன், இவன் இயேசுவை பார்த்தது வரை கடலுக்கு மேல நடந்தான். ஆனாலும் இவன் அமிழ்ந்து மூழ்கி போக கர்த்தர் விடல. இவன் கடலை பார்த்தான், இவன் அமிழ தொடங்கினான். ஐயரேன்னு சொல்லும் போது என் கர்த்தர் அவனை கையை பிடிச்சு தூக்கினாரு. இன்றைக்கு இரவுல சில அமிழ்ந்து கொண்டிருக்கிறவரை தூக்கி விடுவதற்கு தான் இந்த 21 நாள் ஜெபம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலகத்தில் சில பிரச்சனையை பார்த்து நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து என் கர்த்தர் இந்த ஜெபத்தில் உன்னை தூக்கி எடுக்க வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அபிஷேகத்தில் தூக்கி எடுக்க வந்திருக்கிறார். உன் குடும்பத்தை தூக்க வந்திருக்கிறார். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சூழ்நிலையை கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறாரு. நல்ல ஆவியில ஜெபி சகோதரி, அபிஷேகத்துல ஜெபி. இந்த கூட்டத்து முடியும் போது கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். இப்போ
இப்போ ரொம்ப மகிழ்ச்சியான காரியம் என்னன்னா, தூக்கி எடுத்த கர்த்தர் 2 பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. நீ ஆண்டவரோ பார்த்து நடப்பாண்டா. ஒருவேளை சில தோல்விகள் உனக்கு வந்தாலும் அவரை இயேசுவேடி கூப்பிடும் போது உன்னை உதறி சமுத்திரத்தில் போட மாட்டாரு. உன்னை தூக்கி அவருக்கு கூட சேர்ந்து நடக்க வைக்கிற தேவன். இயேசுவை நோக்கி பார்க்கிறது வர நீ தோற்பதே கிடையாது. ஹல்லேலூயா. 2 பேரும் படகுல ஏறினாங்க. குறிப்பிட்ட அம்மையன் துறைமுகத்தை அவர்கள் சேர்ந்தார்கள். அந்த வசனத்தில் இன்னும் 2 காரியம் வேகமாய் அந்த மறுபடியும் வாசிங்கம்மா. ஸ்தோத்திரம். ஆமென். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். ஸ்தோத்திரம். பாருங்க, நிறைய பாரம். ஊழியத்தில் வந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, சகோதரிகள் நிறைய பாரம். எனக்கு ஒரு பாரமும் இல்லை, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது போய். சோத்திரம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாரமும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த உலகத்திலே பாரம் இல்லாமல் இருக்கிறது யார் தெரியுமா? சொல்லுங்க. மெண்டல். ஒரு பாரமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு குளிக்கவும் மாட்டான், நினைக்கவும் மாட்டான். அவனுக்கு ஒன்றும் கவலையும் கிடையாது, ஒரு பாரமும் கிடையாது. சோத்திரம். பவுல் சொல்றாரு, ஏராளமான பாரங்கள் எனக்கு. சோத்திரம். எல்லாருக்குமே பாரம் தான். ஒருவரும் ஒரு பாரமும் இல்லாம இருக்கிறது கிடையாது. ஆனா பாரத்தை யார் சுமக்க கூடாது? வேகமா கொஞ்சம் பேசுங்க. யார் சுமக்க கூடாது? நாம சுமக்க கூடாது. பாரத்தை யார் மேல வச்சிருந்தோம்? கர்த்தர் என்ன சொல்ல, வருத்தப்பட்டு ரொம்ப சுகமா இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் கூப்பிடல. சர்ச்சுக்குள்ள வந்தாலே நம்ம எப்படிப்பட்டவங்க தான் வந்திருக்கிறோம்? ரொம்ப பாரம் சுமக்கிறவங்க தான் வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்ல, நீ சுமக்காத, பாரத்தை என் மேல் வைத்து விடு. அல்லேலூயா. இந்த 21 நாள் ஜெபம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் பாரத்தை நீ சுமக்க கூடாது. இந்த 21வது நாள் ஜெபத்துல பாரத்தை நீங்க இறக்கி வச்சிரு. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்ல மாட்டீங்க? எதை குறிச்ச பாரமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய வருங்காலமோ, படிப்போ, வேலையோ, பிசினஸோ, அல்லது பொருளாதாரமோ, ஆவிக்குரிய காரியமோ, ஏதோ எந்த ஒரு பாரமா இருந்தாலும் இனி நீங்க சுமக்க கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் பாரத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டு இங்க இருந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த ஜெபம் எல்லாம் முடிச்சு நாளை போன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு பாஸ்டர். அதுதான் 21 நாளோட முடிஞ்சு அதை சுமந்து அவர்கிட்ட வச்சாச்சு. பாரத்தை அவர்கிட்ட வச்சிருங்க. அல்லேலூயா. பாரத்தை சுமந்துக்கிட்டு நடக்கிறவர்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. முதல்ல இயேசுவை நோக்கி ஓடாதவங்க ஓட்டத்தை முடிக்க முடியாது. 2வது பாரத்தை சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவும் பாரம். சில பாஸ்டர் சொல்லி முடிக்க முடியாது. உங்களை சும்மா நான் தொந்தரவு பண்ண விரும்பல. நீ பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு. பாரத்தை இறக்கி வச்சிரு. பாரத்தை கொண்டு ஓட முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பார சுமையை வச்சு தலையில வச்சுட்டு உங்களால ஓட முடியுமா? ஓடிட மாட்டீங்க. பாரத்தை இந்த 21 நாள் ஜெபம் முடிச்சு போகும்போது ஒரு பாரம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எல்லா பாரத்தையும் அந்த பரமன் இயேசுக்கு பாதத்தில் வச்சிருங்க. அவர் பார்த்துக்கிடுவாரு. யெகோவா கொஞ்சம் உயிரோட தான் சொல்லக்கூடாதா? பிரசங்கத்தை முடிங்க பாஸ்டர், நாங்க போறோம்னு சொன்னது போல இருக்கு உங்களுடைய ஆவியில் பார்த்தா. அல்லேலூயா. யெகோவா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏற்ற வேளை, ஏற்ற நேரம். ஆமென். அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யணுமா? அடங்கி இருந்தா ஏற்ற நேரத்தில் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. உடனே எல்லாம் நடக்கலையே நீ பாரப்படாத. உடனே எல்லாம் நடக்கலையே நீ பாரப்படாத. உங்களுக்கு தெரியும், ஒரு நெல் விதைச்சோன்னா அதை அறுக்கிறதுக்கு இப்போ அந்த நாட்கள் 6 மாதம் 4 மாதம் எல்லாம் சொல்லுவோம். இப்போ எனக்கு தெரியல, இப்போ 100 நாளாவது ஆகணும். இப்போ விவசாயம் ரொம்ப குறைஞ்சிட்டு அதனால தெரியல. நெல்லுன்னா கூட ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணும். அதை விதைக்கணும், அப்புறம் பிடுங்கணும், அப்புறம் நடணும், அப்புறம் அது ஆமென் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் நெல். ஒரு வாழை பழத்தில் ஒரு கொலை வெட்டன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும். அதுக்கு மேலேயும் கீழே ஆகும். ஸ்தோத்திரம். நான் கரெக்டாக சொல்லலைன்னு வச்சுக்கிடுங்களா? ஆமென். எந்த பலனாக இருந்தாலும், ஒரு தென்னில் தேங்காய் விட்டோன்னா 5 வருஷம் 6 வருஷம். ஒரு மாவில் நல்ல மாம்பழம் பறிக்கணும்னா கொஞ்சம் காலம். ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு ஜெபத்துக்கு கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களுக்கு பலத்த காரியத்தை செய்வார். பாரத்தை சுமக்காதுங்க, பாரத்தை
சுமக்காதுக்கு. சும்மா ஒரு வார்த்தை வாலிப, டேக் இட் ஈஸி அப்படின்னு இந்த வாலிப பிள்ளைகள் சொல்ற ஒரு வார்த்தை. எப்படி எடுத்துக்க? ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க. ரொம்ப டென்ஷனாக இருக்கு, டேக் இட் ஈஸி அப்படி. அவனுக்கு அது சொல்றதுக்கு அவன் சொல்றானோ இல்லையோ, விசுவாசி அதை சொல்லணும். இல்லையா? உன் பாரத்தை யார் மேல வச்சு விடு? கர்த்தர் மேல வைத்து விடு. பாரத்தை வச்சுட்டு வாடாது. அடுத்தது பாரத்தை, அவன் சோத்திரம், முதல்ல பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிடணும். அடுத்தது என்னது? பாவத்தை என்ன செய்யணுமா? தள்ளி விட்டு ஓடணும். அப்ப நம்ம ஓட்டத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். ரெண்டாவது, வேகமா இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையா ஓடணும், பாரத்தை தள்ளிட்டு ஓடணும். சோத்திரம், ஆமென். அந்த பாவத்தை தள்ளிட்டு ஓடணும், பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஓடணும். இப்போ முக்கியமா இயேசு எப்படி ஓடினார்? இயேசு எப்படி ஓடினார்? அதான் நம்ம முக்கியமாக நம்ம இன்னைக்கு தியானிக்கிறது, முடிக்க போகிற பகுதியில் இயேசுடைய ஓட்டத்தை எப்படி ஓடி முடித்தார். அப்போஸ்தலருடைய ஜெயமா முடிச்சார், அது முக்கியம். எந்த பலத்தில் ஓடினார்? அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரம் 38வது வசனம். வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், அவன் இயேசுவை எப்படி வாடி இருக்கிறாங்க? எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்களாம். தேவன் அவரை, நசரேயனா இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். இந்த உலகத்தில் நிஜயமாய் ஓடணும்னா இயேசுவை நோக்கி ஓடணும். அதோடு கூட பாவத்தை எல்லாம் தள்ளிட்டு ஓடணும், பொறுமையோடு ஓடணும். எல்லாத்துக்கும் மேலே இயேசு எப்படி ஓடினாருன்னா அபிஷேக பலத்தோடு ஓடினார். கரமேற்றல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு எப்படி ஓடினாரு? அபிஷேக பலத்தோடு ஓடினாரு. அப்போ உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கணும்னா உனக்கு என்ன பலம் தேவை? என்ன பலம் தேவை? ஆமென். சோத்ரம். கரங்களை பிடிச்சு சொல்லுங்களா, அபிஷேக பலன் உனக்கு தேவை, அபிஷேக பலன் உனக்கு தேவை. அந்த அபிஷேகம் அரண்களை நிர்மூலமாக்கும், அந்த அபிஷேகம் கோட்டைகளை தகர்க்கும். அந்த அபிஷேகம், ஆமென். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே, சேர்ந்து சொல்லுவோமா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல சந்தோஷமா கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேக பலத்தில் நீ நிற்பாய் என்றால், அந்த அபிஷேக பலத்தில் நீ நிற்பாய் என்றால் எல்லாவற்றையும் ஜெயிக்க, சாத்தான் வைக்கிற கண்ணிகளை தெரிக்க வைக்க, அவனுக்கு மதில தாண்ட, அவனுக்கு சிறைய உடைக்க, அவனுக்கு பூட்ட உடைக்க, அவனுக்கு எல்லா வல்லமையும் தவிடுபடியாக்க அந்த அபிஷேகத்துக்கு வல்லமை உண்டு. நீ விசுவாசித்தால், ஓ கரங்களை தட்டி கர்த்தரே, அந்த அபிஷேக பலத்தோடு நான் ஓடி முடிக்க பலன் தாரு. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொன்னாரு, எருசலேமை விட்டு நீங்க என்ன செய்யறாங்க? போயிடாதுங்க. எதுவரை போகாதுங்கன்னா உன்னதத்தில் உள்ள பலன் உங்களுக்குள்ளே வருகிறது வர நீங்க போகாதுங்க. ஒரு தெய்வ பிள்ளை வெற்றியாய் ஓட்டத்தை முடிக்க 5 நிமிஷத்துல நம்ம பிரசங்கத்தை முடித்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அப்படியே தம்பிக்கு கையில கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க ஓட்டத்தை நீங்க ஜெயமா தடையின்றி ஓடி முடிப்பதற்கு நீங்க தினசரி செய்ய வேண்டிய காரியம், காலையில் எழும்புனா உங்களுக்கு நேரம் இருக்காது, அவசரம். காலையில் எழும்பினோடனே வீட்டு காரியங்கள் ஒரு காலத்தை போல இல்லை. இன்றைக்கு பெரிய வேலைகள், காலையிலே வேலைகள், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், எல்லாருமே காலையிலே பிஸி தான். அதனால காலையில் கர்த்தரை பார்க்கவோ ஜெபிக்கவோ வேதம் வாசிக்கவோ நமக்கு யாருக்கு என்னது இல்லை பாஸ்டர், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நான் காலையில் ஒரு அரை மணிக்கூர் கர்த்தர்கிட்ட காத்துட்டு இருந்துட்டு தான் அடுத்த காரியங்களை செய்வேன்னு இருந்தால் உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம். நீ ஒரு நாள் ஓட்டத்தை ஜெயமா ஓடணும்னா காலையிலேயே கல்வாரியை நோக்கி பார்த்துடணும். கர்த்தர் ஜெயித்த இடம் எதுன்னா சிலுவை. சத்தமா சொல்லுங்க, சிலுவை மரத்தில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயித்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதில் ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நீ காலில் எழும்பணுன்னு சிலுவை நோக்கி பார்த்து, கர்த்தரே இந்த சிலுவையில் சிந்த ரத்தத்தினால இந்த மீட்டிங்கப்பா, ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட்டி தந்துருக்கிறீங்க, இந்த நாள் முழுவதும் உங்கள் ரத்தத்துக்குள்ள வச்சு நான் ஜெயத்தோடு இந்த நாளை ஓட என் கர்த்தரே கிருபை தாரும். அல்லேலூயா.
இந்த நாள் ஓடுவதற்குள்ள பலம் தாரும். காலைதோறும் அவருக்கு கிருபை எப்படி இருக்குது? புதிதாக இருக்குது. காலையிலே அன்றைக்குள்ள நேற்றுள்ள கிருபையை வச்சுட்டு இன்னைக்கு ஓட முடியாது. நேற்றுள்ள கிருபை நேற்றைக்கு. ராமேன் சொல்லுங்க, நேற்றைக்குள்ள பலம் நேற்றைக்கு. இன்றைக்கு ஓடணும்னா இன்றைக்கு நீ பலத்தை கத்தட்ட காலையிலே வாங்கிடணும். இனி பிசாசு கிரியை செய்கிற நேரம் இந்த நேரம். அதிகமாய் பிசாசு கிரியை செய்கிற நேரம் பைபிளில் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இரவு நேரம். ஆமாம், தேவபுத்திரர்கள் வேத வசனத்தை விதைக்கிறாங்க. சாத்தான் வந்து தூங்கும்போது என்ன விதைக்கிறான்? களையை விதைக்கிறான். அப்போ பிசாசுக்கு வேலை, அவனுக்கு அதிகமாக வேலைப்பாடு நடக்கிற இடம் இந்த நேரம் தான், இரவு. பகலில் அவனுக்கு நேரம் வேலை உண்டு. பகல் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியாலத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஒரு பக்கத்தில் 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது. ஆனால் இரவுங்கிறது பிசாசுக்கான நேரம், துஷ்ட மிருகங்களுக்கான நேரம். சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஆகாரம் புசிப்பதற்குள்ள நேரம் எந்த நேரம்? இரவு நேரம். இரவு சாத்தானுக்குள்ள நேரம். அந்த இரவு நேரத்தை ஜெப நேரமாய் மாற்றுகிறது ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கட்டும். இப்போ இரவுல நீங்க ஜெபிக்க தூங்க போறீங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். செல் பார்த்துக்கிட்டே தூங்குறவங்க, ராவன் சொல்லுங்களா, செல் பார்த்துக்கிட்டே தூங்குறவங்க, சோத்திரம். செல் பார்த்துக்கிட்டே தூங்குறவங்க, நான் சொல்கிறேன், செல்லில் ஒரு மெசேஜோ ஒரு பாட்டோ கேட்டுகிட்டே தூங்குனீங்கன்னா அது பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். நான் சொல்கிறேன், செல் பார்த்துக்கிட்டே தூங்குறவங்க நைட்டில் இயேசுக்கு வருகை இருந்தால் என்ன செய்ய முடியாது? ரொம்ப கவனமாக இருங்க. செல் பார்த்துக்கிட்டே தூங்குறது. ஒரு பையன் நைட்டில் செல்லை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான், தூங்கிட்டான். தூங்குனா செல்லை ஆஃப் பண்ண மறந்துட்டான். வாலிப பையன், நம்ம இந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய பையன், வாலிப பையன் தூங்கிட்டான். இவனுக்கு அம்மா திடீர்னு நைட்டில் எழும்பி பார்த்தா செல்லையே வச்சுட்டு அப்படியே தூங்கியிருக்கானே, சரி செல்லை ஆஃப் பண்ணி அது போடுவோன்னு செல்லை தூக்கி ஆஃப் பண்ணதுக்கு செல்லை எப்படி எடுத்தா செல்லை பார்த்தோன்னே பயந்து அலறி அடித்து கீழே போட்டாங்க. செல்லை கீழே போட்டாங்க. பார்த்தா பக்கத்தில் ஒரு விளக்குமாறு எடுத்து போட்டு அட்டி விளக்குமாறு போட்டு அடிச்சா. இவன் அம்மா 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 என்ன அடிக்காதுங்கம்மா அடிக்காதுங்கம்மாண்டா. புற கடைசியில் செல்லை எடுத்து ஒத்த ஏறி மூஞ்சில என்னத்தில் பார்த்துக்கிட்டு படுத்திருந்தா அப்படின்ட்டு. அவன் சோத்திரம். நிறைய பேர் செல்லை பார்த்துக்கிட்டே தூங்க போகிறது, சோத்திரம். சண்டை போட்டுக்கிட்டே தூங்க போகிறது. நான் சொல்கிறேன், நீ யாரை பார்த்துட்டு தூங்க போடும்? வேகமாக பேசுங்க, வேகமாக பேசுங்க. இயேசுவை பார்த்து காலையில் எழும்பும் போது யாரை பார்த்துட்டு எழும்பணும்? இயேசுவை பார்த்துக்கிட்டு அந்த நாள் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே என்ன மறைக்கணும், சிலுவையின் ஜெயம் எனக்கு வரணும். ராத்திரி தூங்க போச்சுல ஆண்டவரே சிலுவையை நோக்கி பார்த்து, கர்த்தரே இந்த சிலுவை தான் எனக்கு ஜெயம் தந்தது, அந்த சிலுவையின் ரத்தத்துக்குள்ளே என்ன மூடுங்கப்பா. இரவு நல்ல துஷ்டத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன விலக்கி காத்துக்கிடுங்க. எந்த கலையும் என் வீட்டில் என் புருஷனுக்குள்ளேயோ என் பிள்ளைகளுக்குள்ளேயோ என் மனைவிக்குள்ளேயோ யாருக்குள்ளேயோ எந்த கலையும் சத்துரு போட்டு விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை பார்த்து ஓடிட்டு இருக்கிறாங்களோ, அபிஷேகத்தோட ஓடிட்டு இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவை பார்த்து ஓடும்போது இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இது போதும். அபிஷேகத்தோட சிலுவையை பார்த்து இயேசுவை பார்த்து ஓடுறீங்களோ உங்க ஓட்டம் ஜெயமாய் முடியும். 10 கன்னிகைகள் ஓடுனாங்க. வெளியே பார்த்தா 10 பேரும் வெள்ளதான். 10 பேர். அதுக்காக கலர் போடாமல் இருக்கிறவங்க நாங்கள், வெள்ளை போடாமல் இருக்கிறவங்க நாங்கள் பரவாயில்லைன்னு நினச்சிடாதீங்க. அது போடுறது ரொம்ப நல்லது. நானே எப்போதும் ஒயிட்டில் தான் இருக்கிறேன். 10 பேரும் வெள்ளை. 10 பேர் கையில் என்ன இருக்குது? விளக்கு இருக்குது. 10 பேர்கிட்ட தீவெட்டி இருக்குது. ஆனால் 10 பேர்கிட்ட என்னது இல்லை? எண்ணெய் இல்லை. தினசரி சிலுவையை பார்க்கல. இந்த எண்ணெய் நமக்கு எங்கே இருந்து வருங்க? இயேசு கர்த்தருடைய பாடு மரணங்களை யார் அதிகமாக தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எண்ணெய் அதிகமாக அவர்களுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கும். சும்மா ஜீவ ஜல நதி நமக்குள்ளே பாயாது. அது வற்றாத நதியா பாயுண்ணி பாடுனா ஒன்றும் பாயாது. அது பாயணும்னா, அது பெரு வெள்ளமாய் நதியாய் பாயணும்னா அதிகமாய் சிலுவை பாடு மரணங்களை இயேசுவை தியானிக்கணும். தியானிக்கும் போதுதான் அந்த அபிஷேக ஊற்று நமக்குள்ள வரும். இவங்களுக்கு சர்ச்சைக்கு போறதுக்கும் கூட்டங்களில் பகிர்ந்து கொள்வதற்கும் நேரம் இருந்து தனியா ஜெபிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்னது இல்லை? தனி ஜெபம், வேத தியானம் உன்னை வெற்றியாய் ஓட வைக்கும். அல்லேலூயா, சோத்திரம். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பாருங்க, இந்த அபிஷேகம் சங்கிலிகளை உடைக்கும்.
சங்கிலினா சாதாரண சங்கிலி அல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு எல்லா சங்கிலிகளையும் அது உடைக்கும், வாசல்களை உடைக்கும், தாழ்பாள்களை அது உடைக்கும். அந்த அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. சாத்தான் எதிலையும் ஒன்று மடக்கி போட முடியாது, உன் ஓட்டத்தை தடுக்க முடியாது. ஏன்னா உனக்குள்ளே ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் தந்த பவர் தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், 10 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின வண்டி தான், நல்ல இன்ஜின் தான். ஆனால் அது நல்லா ஓடணும், அதுக்குள்ள டெய்லி என்ன ஊற்றணும்? டீசல் அல்லது பெட்ரோல் ஊற்றணும். பெட்ரோல் ஊற்றினா தான் ஓடிட்டே இருக்கும். அது என்னைக்கோ ஒரு நாள் ஊற்றி சிலருக்கு வண்டியெல்லாம் நடுவில் நின்றோம். ஏன் நின்றோன்னா, இவன் அதை பார்க்குறதே இல்லை, பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு செய்யறது இல்லை, பார்க்குறதே இல்லை. உனக்குள்ளே அபிஷேகம் இருக்குதான்னு பார்த்துக்க. அல்லேலூயா. இவன் அபிஷேகம் எண்ணெயை வாங்க போனாங்க. ஆமே, அந்த நேரத்தில் கர்த்தர் வந்தார். மணவாளன் மணவாட்டியை சபைக்குள்ள சேர்த்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. தரிசனத்தோடு ஓடு, எல்லாத்துக்கும் மேலே தேவ சித்தப்படி ஓடணும். அல்லேலூயா. எனக்கு ஆசை இருக்குன்னு ஓடக்கூடாது, எனக்கு விருப்பம் இருக்குன்னு ஓடக்கூடாது. நீ தேவ சித்தப்படி ஓடுறதா எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசனம் சொன்னதுனாலோ, வியாதிகளை குணமாக்கினதுனாலோ, பிசாசை துரத்துனதுனாலும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் சொன்னார், என்னை விட்டு அப்பாலே பார்க்க அதை அகன்று போ, அக்கிரம செய்கார்களே, என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தாவே, நான் என் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடுவதற்கு உண்மையே பார்க்கணும் ஆண்டவரே. ஓ, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நான் ஓடணும் தகப்பனே. ஓ, பாரங்களை தள்ளணும், பாவங்களை தள்ளணும், அபிஷேக பலத்தோடு ஓடணும், தேவ சித்தப்படி ஓடணும். கர்த்தரே, அன்றைக்கு இயேசு தேவன் நசரேயனா இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தாரு. இயேசு ஜெயமாய் சிலுவையிலே ஓடி ஜெயத்தை முடித்தார், வெற்றியாய் முடித்தார், மரித்து உயிர்த்தார், பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. ஜெயம் பெற உதவி செய்வார், ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார், வெற்றியாய் முடிக்க உதவி செய்வார். நான் சொல்றேன், எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த உலகங்களிலே, இந்த நாடுகளிலே மேட்ச் நடக்கும்போது எந்த நாடு ஜெயிக்கிறதோ அந்த நாட்டுக்கு ஆமென், அந்த நாட்டின் ஜனாதிபதி அல்லது அந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் அவனுக்கு கிரீடம் கொடுப்பார், மெடல் கொடுப்பார். உங்களுக்கு எனக்கோ ஓட்டத்தை ஓடி முடித்து பரலோகத்தில் போகும்போது எனக்கும் உங்களுக்கு கிரீடம் தருவது யார் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சர்வலோக சக்கரவர்த்தி ஆகிய தேவகுமாரனாய் இயேசு சிலுவையில் மரித்து அவருக்கு ரத்தத்தினால் மீட்டெடுத்து அவருடைய அபிஷேகத்தை நமக்கு தந்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம கஷ்டப்படுறத அவர் பார்க்கிறாரு, தண்டு வலிக்கிறத அவர் பார்க்கிறாரு, கஷ்டப்படுறத அவர் பார்க்கிறாரு. காணாதவர் போல் இருக்கிறது இல்ல, அவர் கடந்து வருவாரு. கடலுக்கு மேல நடந்து வந்தாரு, உன் குடும்பத்தில் கடந்து வருவாரு. ஓ ரிஷாடா பாரா பாரா போ. ஆமென். ஹல்லேலூயா. கடந்து வருவார், வாஞ்சித்த துறைமுகத்தில் கொண்டு சேர்ப்பார். ஆமென். அவருடைய கரத்தினாலே ஒரு நாள் கிரீடம் தலையில வைக்கப்படும், நம்ம சிரசில வைக்கப்படும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் தேவன், என் கர்த்தர் அவருக்கு கரத்தினால கிரீடம் எனக்கு தரிப்பிப்பார். ஓ ரிஷாடா பாரா. நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தரே, அதற்கேற்ற விதத்தில் நான் ஓடி முடிக்கணும். என் ஓட்டம் வீணாக கூடாது, நான் பாதியில நின்று விட கூடாது. ஏதாவது காரணத்தை சொல்லி என் ஓட்டத்தை நான் நிறுத்திட கூடாது. ஆமென். எந்த சாக்கு போக்கும் சொல்லி என் ஓட்டத்தை நான் நிறுத்திட கூடாது. என் ஓட்டத்தை ஜெயமா ஓடணும், என் ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தரே, உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ரிஷா டாபா டாபா. ஒரு விசேஷித்த அபிஷேக பலத்தோடு ஓடணும். அபிஷேக பலம் உனக்காக கர்த்தர் தந்த உன்னதத்தின் பலன். ஓ ரிஷா டாபா டாபா. ஆமென். வெண்கல கதவுகளை அது உடைக்கும், இரும்பு தாழ்பாள முறிக்கும், பிசாசுடைய தந்திரங்களை உடைக்கும். ஓ அரண்களை நிர்மூலமாக்கும். உனக்கு எதிராக சத்துரு வச்சிருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் அந்த அபிஷேகம் செயலிழக்க பண்ணும். தெய்வ பிள்ளை, இந்த 21வது நாள் ஜெபத்தை முடிக்கும் போது
பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தேவ ஊழியர்களாகிய நாங்கள் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காம போகும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடுவான். கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார். உனக்கு மேல கிரீடம் போக்கும், உன் மேல கிரீடம் போக்கும். யாரெல்லாம் உண்மையா ஜெபிச்சீங்களோ உங்க திசையில கிரீடம் போக்கும். ஒரு நாள் பரலோகத்துல அந்த கிரீடத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரே, இன்னைக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த கூட்டத்தை முடிச்சு நான் போகும்போது கர்த்தரே, தேவனாகிய கர்த்தர் இயேசுவை, நசரேயனா இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த பலத்தோடு இயேசு நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தது போல இந்த பாவ உலகத்தில் வெற்றி ஆடுகிற நம்ம ஓட்டம் தொடர்வதற்கு கர்த்தரே ஒரு அபிஷேகத்தை எனக்கு தந்து நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.